அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் 4வது கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அந்த 4வது கட்ட தேர்தலில் வந்து நிறைய இடங்களில் அத்துமீறல்கள் நடந்திருக்கு. அந்த அத்துமீறல்கள் வந்து வாக்காளர்களை வந்து மிகவும் மனதுக்கு வருத்தப்பட வச்சிருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த பாஜகவுடைய அத்துமீறல்கள் வந்து எந்த அளவுக்கு பல இடங்களில் நடந்திருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இரண்டொரு சம்பவங்களை வந்து இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஜம்மு காஷ்மீரில் வந்து வாக்குப்பதிவே நடக்கலை. அது 36-37% வாக்குப்பதிவு தான் நடந்திருக்கு. காரணம், அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறது அதை காட்டுது. இன்னொரு பக்கம் தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து ஒரு பாஜகவுடைய பெண் வேட்பாளர் என்ன பண்ணுறாரு, ஓட்டு போடுற பூத்துக்கு போகிறாரு. அந்த வேட்பாளருடைய பேர் மாதவி லதா. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நிற்கிற இஸ்லாமிய பெண்களையெல்லாம் போயிட்டு உங்கள் ஐடி கார்டை கொடுங்கன்னு எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஐடி கார்டை வாங்கி அந்த பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டிருப்பாங்க, புர்காவெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் மாதிரி ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுறாங்க. வரிசையாக உள்ள முஸ்லீம் பெண்களை மட்டும் இப்படி செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது ஒரு பக்கம் சங்கடமாக மன வருத்தமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இந்த அம்மா வந்து இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தங்களுடைய புர்காவை விலக்கி காட்டுறாங்க, ஐடி கார்டை காட்டுறாங்க. இது வந்து அநாகரிகமான ஒரு செயலாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த நடுநிலையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தெலுங்கானா ஹைதராபாத் தொகுதியில் உள்ள இந்த மாதவியில் தான் பாஜகவை சேர்ந்தவங்க, இவங்க எப்போவுமே இஸ்லாமிய வெறுப்பில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஒரு மசூதி மேலே அம்பு விடுற மாதிரி ஒரு போஸ் கொடுத்து அதை வலைதளங்களை வெளியிட்டவங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மத வெறி இருக்குது. இப்போ பாருங்கள், ஓட்டு போடுற பூத்தில் வந்து வரிசையில் நிற்கிற முஸ்லீம் பெண்களை மட்டும் போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. இது சரியில்லை. ஒருவேளை அந்த பெண்கள் மேலே சந்தேகம் இருந்தால் இவங்க வந்து அந்த உள்ளே போயிருக்க ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு அந்த வந்திருக்கவங்கெல்லாம் அந்த சரியான வாக்காளர் தானே எனக்கு சந்தேகம் இருக்குது, செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த உரிமை வந்து அந்த மாதவியில் தான் பாஜக உறுப்பினருக்கு இருக்குது, வேட்பாளருக்கு இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களே போய்ட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரி பொதுமக்கள்கிட்ட வந்து செக் பண்ணது வந்து அநாகரிகம். அது மட்டும் இல்லாமல் பாஜக நாங்கள் ஒரு ஆளுங்கட்சிங்கிற ஒரு தைரியம் அத்துமீறல்னு சொல்லி அந்த பாஜகவுடைய பெண் வேட்பாளர் மாதவி லதா மீது அந்த நடுநிலையாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்படி அத்துமீறி நடந்த அந்த மாதவி லதா மீது இப்படி பிரச்சனையெல்லாம் எழுந்த பிறகு அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுன்னு சொல்ல தெரியல. அதே போல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஆந்திராவில் என்ன பண்ணுறாரு, மக்கள்லாம் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் வேகமாக நேராக பூத்துக்கு போய்ட்டு ஓட்டு போட போகிறாரு. அப்போ வரிசையில் நின்ற ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நாங்கள்லாம் வரிசையில் நிற்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்களேங்கிறப்ப நான் யார் தெரியுமா, எம்எல்ஏன்னு சொல்லிவிட்டு அந்த வரிசையில் நின்றவரை வந்து என்ன பண்ணுறாரு, தாக்க போகிறாரு. உடனே அவர் இவரை தாக்குறாரு. இப்படி கைகலப்பு தகராறாக மாறுது. ஒரு எம்எல்ஏ வந்து அவர் உள்ளே போகலாம், ஆனால் அதே சமயம் ஒரு ரெக்யூஸ்டாக வந்து எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நான் எம்எல்ஏ நான் போய் ஓட்டு போகிறேன்னு சொன்னால் யாரும் வரிசையில் நிற்கிறவங்க வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அத்துமீறி இப்படி எம்எல்ஏ போயிட்டு வரிசையில் நின்றவங்களை தாக்குனது, நான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸு, நான் ஆளுங்கட்சி, பாஜகவுக்கு ஆதரவு கட்சிங்கிற தன்னுடைய அந்த அதிகாரத்தை வந்து மக்கள்கிட்ட துஷ்பிரயோகம் பண்ணதாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூர் கேரி பகுதியில் கமர்ஜஹான்கிற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க வாக்குச்சாவடியில் ஒரு பெண்ணு போய்ட்டு ஓட்டு போடுறாங்க. அந்த பெண்ணு வந்து சைக்கிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் அது போய் தாமரையில் விழுகுது, தாமரையை காட்டுது. உடனே அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நான் சைக்கிளுக்கு ஓட்டு போகிறேன், அது தாமரையில் காட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உடனே ஒரு சர்ச்சை ஆகுது. எல்லோரும் விசாரிக்கிறாங்க, தேர்தல் ஆஃபீஸர்லாம் விசாரிக்கிறப்ப தேர்தல் அதிகாரி வந்து அதெல்லாம் இல்லை மறுக்கிறாங்க. இப்படி சர்ச்சை வரக்கூடிய நேரத்தில் அந்த காவல்துறையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்ப அந்த அம்மாவும் பார்க்குறாங்க, நம்ம ஏன் ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டிக்கணும்னா என்னென்னோ தொலைதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை நான் போகிறேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக நடந்தது என்னென்னா, அங்கே வந்து எந்த ஒரு சின்னத்துக்கு போட்டாலும் அது வந்து பாஜக தாமரை சின்னத்துக்கு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தெரிய வருது. இப்படி 4வது கட்ட தேர்தலில் வந்து பெரும்பாலான இடங்களில் அத்துமீறல்கள், விதிமீறல்கள், கோளாறுகள் நடந்திருக்கிறதா ஆங்காங்கே பல செய்திகள் வந்தாலும்
உதாரணத்துக்கு இப்போ 2-3 சொன்னோம். ஆக கடந்த 3 கட்ட தேர்தலை விட 4வது கட்ட தேர்தலில் இப்படிப்பட்ட வேலைகளை செய்து எப்படியாவது ஒரு வெற்றி வாய்ப்பை காட்டணுங்கிற ஒரு முனைப்பில் தான் பாஜக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சிலர் கூறினாலும் அது சரியான கருத்தாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.